அதாவது பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தா உடனே ஒரு யூடியூன் சொல்றேன். தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. வாங்க. இந்த பிரச்சனையை ஒட்டி தான் தலைவர் பேசிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் 2 அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகள்ல பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், நீ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர வேண்டாம், நாங்கள் தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்ற முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் என்ன முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீண்டும் சொல்கிறேன், சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வதுதான் மரபும் விதியும். அந்த அடிப்படையில் உங்கள் பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவறாக எதுவும் பேசவில்லை. இல்ல தவறு சரி. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போகிறீர்களா இல்லையா, எப்பொழுது கூட்டப் போகிறீர்கள்? இன்னொன்னு, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் இங்க வர தேவையில்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க வர தேவையில்லை, தண்ணி நாங்கள் கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுதான் நான் தெளிவுபட விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்போது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. 2வது பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேச விரும்புகின்றேன். தேர்தல் வாக்குறுதியில நீங்கள் கொடுத்த வாக்குறுதி முழு பயிர்க்கடன். நான் இதெல்லாம் அனுமதிப்பதாக இல்லை. உங்களுடைய 56 விதியின் கீழ் கொடுத்த கடிதத்தில் ஒட்டி நீங்க நிறைய சொல்லிவிட்டீர்கள். நான் உறுப்பினர்கள் பேச வேண்டும். கவனத்தை ஈர்க்கின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த உறுப்பினரை பேச அழைப்பேன். ஹெட்டிங் வேண்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சிகளுக்கும் பேசுவதற்கு நிறைய அவகாசம் வேறு வேறு மானிய கோரிக்கைகள் வருகிறது. அப்ப நீங்க விரிவா விளக்கமா நீங்க பேசுங்க, பதில் சொல்றதுக்கு அமைச்சர் முடிங்க. 2வது, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். போதும். பாருங்க, கவனத்தை ஈர்க்கின்ற அந்த பிரச்சனையை மாறி இது வேறு வேறு திசைகளிலே செல்லுமானால் எந்த பிரச்சனைக்காக இதை அனுமதித்தேனோ அந்த பிரச்சனை நிறைவேறாது. அவர்கள் கூர்ந்து இதற்காக தான் நாங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்க விவசாயிகள் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 3வதாக, குறுவையில நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா?